கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு ஒரு காரக்குழம்பு வைக்கலாமா? அதுக்கு ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு வெந்தயம் சேர்த்துக்குருவோம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும், சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயமும், ஒரு 5-6 பல் பூண்டையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் 5-6 கத்திரிக்காய் 2 முருங்கைக்காவையும் எண்ணெயில் சேர்த்துக்கிட்டு அதோட மஞ்சள் தூள் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிடுவோம். 3 தக்காளியை கட் பண்ணிவிட்டு இதையும் எண்ணெயில் நல்லா வதக்கிடுவோம். இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்குருவோம். அதோட மிளகாய்த்தூளும் குழம்பு மிளகாய்த்தூளும் சேர்த்து நல்லா எண்ணெயில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கிடுவோம். நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த புளி கரைசலையும் இந்த குழம்போடு சேர்த்துருவோம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கிடுவோம். குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு சின்ன சைஸ் வெல்லம் சேர்த்துக்குருவோம். இது குழம்பு டேஸ்ட் இன்னுமே ரொம்ப சூப்பராக கொடுக்கும். ஃபைனலாக மேலே நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா நம்மளுக்கு நல்ல கம்மகமான வாசமான கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு ரெடி.